டியர் ஸ்டூடெண்ட்ஸ், மீண்டும் உங்களை சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு நம்ம ஒரு எளிதான டாபிக் ஒன்று பார்க்க போகிறோம். அதாவது வேரியபிள் ஃப்ரீக்வன்சி டிரைவ், அதை ஷார்ட்டாக விஎஃப்டி அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா. இந்த டிரைவ் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு சொன்னால், ஒரு ஏசி மோட்டாரினுடைய ஸ்பீடை நம்ம கூட்டலாம், குறைக்கலாம், அதிகப்படுத்துவதற்கும் குறைப்பதற்கும் இந்த டிரைவ் பயன்படுத்தப்படுகிறது. எதை வேரி பண்ணி நம்ம அந்த ஏசி மோட்டருடைய வேகத்தை நம்ம மாற்றலாம்னு சொன்னால், ஃப்ரீக்வன்சி டாப்பிக்கிலே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, வேரியபிள் ஃப்ரீக்வன்சி அப்படின்றது. ஃப்ரீக்வன்சியை சேஞ்ச் பண்ணி எப்படி ஒரு ஏசி மோட்டாருடைய ஸ்பீடை நம்ம கண்ட்ரோல் பண்ணுறது அப்படிங்கிறது இந்த டாபிக் சரிங்களா. ஜென்ரலாக நமக்கு வரக்கூடிய ஏசி வோல்டேஜினுடைய ஃப்ரீக்வன்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் 50 ஹெர்ட்ஸ். 50 ஹெர்ட்ஸ் ஃப்ரீக்வன்சியுடைய யூனிட் ஹெர்ட்ஸு, அதாவது அதிர்வெண் அப்படிங்கிறது 50. அது கான்ஸ்டன்ட். அந்த வரக்கூடிய ஏசி வோல்டேஜுடைய ஃப்ரீக்வன்சியை நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியாது, சேஞ்ச் பண்ணி நம்ம ஏசி மோட்டர் கொடுக்க முடியாது. ஆனால் இந்த விஎஃப்டி மூலமாக நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னால், அந்த ஃப்ரீக்வன்சியை சேஞ்ச் பண்ணி நம்ம ஒரு ஏசி மோட்டருடைய வேகத்தை நம்ம என்ன செய்யலாம், கூட்டலாம், குறைக்கலாம் சரிங்களா. இதோடைய பிளாக் டயக்ராம் தான் போட்டிருக்கோம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மொத்தம் 3 பிளாக் இருக்குது. ஃபர்ஸ்ட் பிளாக் என்னன்னு சொன்னீங்கன்னா ரெக்டிஃபயர். ரெண்டாவது பிளாக் என்னன்னு சொன்னால் இந்த எல்சின்னு போட்டிருக்க இல்லையா, இது ஃபில்டர். மூணாவது பிளாக் என்னன்னு சொன்னீங்கன்னா இன்வெர்ட்டர். இந்த 3 பிளாக் இந்த டிரைவில் இருக்குது. இந்த 3 பிளாக் பற்றி நம்ம ஃபர்ஸ்ட் சொல்லுவோம். சரி, ஒரு ஏசி மோட்டருடைய ஸ்பீடு எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிக்க ஒரு ஃபார்முலா போட்டிருக்கேன் பாருங்க. N = 120 F/P அப்படிங்கிறது ஒரு ஏசி மோட்டருடைய ஸ்பீடை கண்டுபிடிக்கிற ஃபார்முலா. இந்த ஃபார்முலா அப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால், இதில் என்னங்கிறது ஸ்பீடு, F அப்படிங்கிறது இந்த சப்ளை வோல்டேஜினுடைய ஃப்ரீக்வன்சி, F நமக்கு தெரியாது 50 ஹெர்ட்ஸுங்கிறது. P அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் போல்ஸ், அந்த மோட்டருடைய நம்பர் ஆஃப் போல்ஸ். அப்போ 120 × F/P. அப்போ இந்த ஃப்ரீக்வன்சியை நம்ம கூட்டினோம்னா ஸ்பீடு கூடும், குறைச்சோம்னா ஸ்பீடு குறையும். அப்போ இந்த ஃப்ரீக்வன்சியை பொறுத்து ஸ்பீடு இருக்குங்கிறது இந்த ஃபார்முலா படி நமக்கு தெரியும். இப்போ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன செய்யணும், நம்ம இந்த ஃப்ரீக்வன்சியை செட் பண்ணணும். சரி, எப்படி பார்ப்போம். சரி, ஃபர்ஸ்ட் நம்ம பிளாக் டயக்ராம் பாருங்க. ரெக்டிஃபயர். ரெக்டிஃபயர் அப்படின்னா உங்களுக்கு எப்படி நல்லா தெரியும், உங்களுக்கு ஒரு ஏசி வோல்டேஜை டிசி வோல்டேஜாக மாற்றக்கூடிய ஒரு சர்க்யூட் ரெக்டிஃபயர் சரிங்களா. ரெக்டிஃபயரில் எத்தனை டைப் இருக்குது அப்படிங்கிறது நம்ம ஜென்ரலாக தெரியும் உங்களுக்கு. அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுது ஹாஃப் வேவ் ரெக்டிஃபயர், ஃபுல் வேவ் ரெக்டிஃபயர், பிரிட்ஜ் ரெக்டிஃபயர். இந்த 3 ரெக்டிஃபயர் ஜென்ரலாக இருக்கும். ஆனால் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த பிரிட்ஜ் ரெக்டிஃபயர் தான் நம்ம என்ன செய்வாங்கன்னு சொன்னால் சர்க்யூட் யூஸ் பண்ணுவாங்க ஏசியை டிசியாக மாற்றுறது. அப்போ இந்த ரெக்டிஃபயர் ஏசியை டிசியாக மாற்றி எது கொடுக்குது அப்படின்னு சொன்னால், நடுவில் இருக்கக்கூடிய ஃபில்டர் சர்க்யூட். ஃபில்டர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னால், ஏசியை டிசியாக மாற்றுறோம், ஆனால் 100% அது டிசியாக மாறுமா அப்படின்னா மாறாது. அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் ஏசி கலந்து தான் வரும். ஏசி அந்த கலந்து வரக்கூடிய அந்த ஏசிக்கு பேர் என்னன்னு சொல்லுவாங்கன்னா ரிப்புல்ஸ். ரிப்புல்ஸ் அப்படின்னா RIPPLES, ரிப்புல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ரிப்புல்ஸை எவ்வளவு நம்ம ஃபில்டர் பண்ணுமோ அதுக்காக தான் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம், இந்த ஃபில்டர் சர்க்யூட் யூஸ் பண்ணுறோம். ரிப்புல்ஸ் குறைக்கிறது. அப்போ டிசி வோல்டேஜ் கலந்து வரக்கூடிய அந்த ஏசி, அன்வான்ட் ஏசியை ஃபில்டர் பண்ணுறதுக்கு இந்த ஃபில்டர் சர்க்யூட் யூஸ் பண்ணுறோம். அந்த ஃபில்டர் சர்க்யூட் நம்ம என்ன காம்பனண்ட் யூஸ் பண்ணிக்கிறோம் பார்த்தீங்கன்னு சொன்னால் LC. L அப்படின்னா உங்களுக்கு தெரியும் இண்டக்டர். இண்டக்டர் அப்படின்னா காயில், சோக் அப்படின்னு கூட சொல்லலாம். சோக் அப்படிங்கிறது கூட ஒரு இண்டக்டர் தான். அடுத்து கெப்பாசிட்டர். இந்த 2 சேர்ந்த ஒரு அமைப்பு தான் என்னன்னு சொன்னால் ஃபில்டர். இந்த ஃபில்டருடைய வகையை நீங்கள் எழுதி பாருங்க, என்னென்ன ஃபில்டர் இருக்குது அப்படின்னு சொன்னால், கெப்பாசிட்டர் மட்டும் தனியாக யூஸ் பண்ணி நம்ம என்ன செய்யலாம், ஃபில்டராக யூஸ் பண்ணிக்கலாம். அதே போல் இண்டக்டர் மட்டும் நம்ம தனியாக யூஸ் பண்ணிக்கலாம். எல்சி ஃபில்டர்னா இண்டக்டரையும் கெப்பாசிட்டியும் சேர்த்து, அதான் நாங்கள் போடுறது எல்சி ஃபில்டர். ரெண்டையும் கம்பைன் பண்ணி ஒரு ஃபில்டர், எல்சி ஃபில்டர். இன்னொரு ஃபில்டர் இருக்குது பை ஃபில்டர். பை ஃபில்டர் அப்படிங்கிறது நம்ம மேத்ஸில் இருக்கக்கூடிய அந்த பை ஷேப்பில், பை அப்படின்னு நம்ம சிம்பிள் தெரியும், இந்த ஷேப்பில் இருக்கக்கூடிய ஒரு ஃபில்டர் சர்க்யூட். இதில் பார்த்தீங்கன்னா 2 கெப்பாசிட்டர் இருக்கும், ஒரு ஃபில்டர் இருக்கும் பை ஷேப்பில். அது அந்த ஃபில்டர் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் ஆர்சி ஃபில்டர், ஒரு ரெசிஸ்டர் கெப்பாசிட்டியை நம்ம ஃபில்டரில் யூஸ் பண்ணிக்கலாம். ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா RLC
ஆர்எல்சி. இந்த 3 காம்பனன்ட்ஸ் தான் இந்த ஃபில்டரில் யூஸ் பண்ணுறாங்க. இந்த எலிமெண்ட்ஸுக்கு பேர் என்னன்னு சொல்கிறாங்கன்னா பேசிவ் எலிமெண்ட் அப்படிப்பாங்க. ஒரு எலக்ட்ரானிக் காம்பனன்ட்ஸில் 2 பார்ட்டாக பிரிப்பாங்க காம்பனன்ட்ஸை. ஒன்று என்னன்னு சொன்னால் ஆக்டிவ் காம்பனன்ட்ஸ், இன்னொன்று வந்து பேசிவ் காம்பனன்ட்ஸ் சொல்லுவாங்க. பேசிவ் காம்பனன்ட்ஸ் அப்படின்னு எது அப்படின்னு சொன்னால் இந்த ரெசிஸ்டர், இண்டக்டர், கெப்பாசிட்டர், இந்த 3 காம்பனன்ட்ஸுக்கு பேர் என்னன்னு சொன்னால் பேசிவ் காம்பனன்ட்ஸ். இதை தவிர மற்ற காம்பனன்ட்களை பார்த்தீங்கன்னா டிரான்சிஸ்டர், டயோடு, ஃபெட்டு, டயாக், ட்ரையாக், என்னென்ன காம்பனன்ட்ஸ் இருக்கோ எல்லாமே ஆக்டிவ் காம்பனன்ட்ஸ் இருக்குது. அந்த ஆக்டிவ் காம்பனன்ட்ஸ் ஒர்க் பண்ணணும்னா இந்த ஆர்எல்சி வந்து ஹெல்ப் பண்ணுது. அதனால் இது பேசிவ் காம்பனன்ட்ஸ் வரும். இதை யூஸ் பண்ணி தான் ஃபில்டர் சர்க்யூட் நம்ம என்ன செய்கிறோம், உருவாக்குறோம். ஞாபகம் இந்த ஆர்எல்சி தான் பார்த்தீங்கன்னா இந்த ஆர்எல்சி இந்த 3 இந்த ஃபில்டர் சர்க்யூட் யூஸ் ஆகுது. ரைட். அப்போ நம்ம என்ன செய்கிறோம், இந்த ஃபில்டர் சர்க்யூட் யூஸ் பண்ணி இந்த டிசியில் இருக்கக்கூடிய கலந்து இருக்கக்கூடிய இந்த ஏசியை நம்ம என்ன செய்கிறோம், ஃபில்டர் பண்ணிவிட்டு பியூர் டிசியை நம்ம இன்வெர்ட்டர் சர்க்யூட் கொடுப்போம். இன்வெர்ட்டரில் என்ன பண்ணுது அப்படின்னா, இன்வெர்ட்டர் நமக்கு தெரியும் டிசி வோல்டேஜை ஏசி வோல்டேஜாக மாற்றி தரக்கூடிய ஒரு சர்க்யூட் வந்து இன்வெர்ட்டர். சரிங்களா? ஆனால் இதில் என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டின்னு சொன்னால், இந்த இன்வெர்ட்டரில் ஃப்ரீக்குவன்சியை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃப்ரீக்குவன்சியை சேஞ்ச் பண்ணுற மாதிரி இந்த இன்வெர்ட்டர் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா டிசைன் பண்ணியிருப்பாங்க. நம்ம நேரடியாக வரக்கூடிய இந்த ஏசி வோல்டேஜ் வரக்கூடிய அந்த ஃபில்டர் ஃப்ரீக்குவன்சியை மாற்ற முடியாது. அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், டிசியாக மாற்றி பழையபடி ஒரு இன்வெர்ட்டர் அந்த ஃப்ரீக்குவன்சியை சேஞ்ச் பண்ணக்கூடிய அந்த வசதியுடைய ஒரு இன்வெர்ட்டர் மூலம் பழையபடி ஏசியாக மாற்றி ஃப்ரீக்குவன்சியை சேஞ்ச் பண்ணி நம்ம என்ன செய்யலாம், ஏசி மோட்டர் கொடுத்து என்ன செய்யலாம், நம்ம மோட்டரோடைய ஸ்பீடை கூடலாம். எப்படி கூடலாம் அப்படின்னா, ஃப்ரீக்குவன்சி நார்மலாக 50 ஹெர்ட்ஸ் தெரியும் உங்களுக்கு. அந்த 50 ஹெர்ட்ஸில் வரப்போ 50 ஹெர்ட்ஸ் வரப்போ இந்த மோட்டார் வந்து அதனுடைய ரேட்டட் ஸ்பீடில் ஓடும். ரேட்டட் ஸ்பீட்னா எவ்வளோ சொல்லலாம், ஒரு 1500 ஆர்பிஎம் ஜென்ரல் அப்படின்னா 1500 ஆர்பிஎம் ஓடும். எப்போன்னு சொன்னால் அந்த ஃப்ரீக்குவன்சி வந்து 50 ஹெர்ட்ஸுங்கிறப்ப 50 ஹெர்ட்ஸோட கூடுது. இந்த இன்வெர்ட்டரில் கூட இந்த ஸ்பெஷல் அந்த டிசைனை வச்சு அந்த ஒரு வசதி இருக்குது, ஃப்ரீக்வன்சியை கூட்டக்கூடிய வசதி இருக்குது. அதை கூட்டணும்னு சொன்னால் ஃப்ரீக்வன்சி கூடுது அப்படின்னா இந்த மோட்டருடைய ஸ்பீடு கூடுது. ஃப்ரீக்வன்சி குறைக்கவும் செய்யலாம். இதில் குறைச்சோம்னா ஸ்பீடு குறைச்சிது. அப்போ அந்த மாதிரி கூட்டி குறைக்கிற மாதிரி இந்த இன்வெர்ட்டரை டிசைன் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? அது மூலமாக என்ன செய்யலாம், நம்ம ஏசி மோட்டருடைய ஸ்பீடை நம்ம என்ன செய்யலாம், குறைக்கலாம். இவ்வாறு நம்ம ஒரு ஏசி மோட்டர்னா ஒரு இண்டக்ஷன் மோட்டருடைய ஸ்பீடை சப்ளையினுடைய ஃப்ரீக்குவன்சியை சேஞ்ச் பண்ணி நம்ம என்ன செய்யலாம், மாத்திரம். அந்த அந்த டிவைஸுக்கு பேர் தான் வேரியபிள் ஃப்ரீக்குவன்சி ட்ரைவ் அப்படின்னு சொல்கிறோம். ஃப்ரீக்குவன்சியை மாற்றி நம்ம ஒரு மோட்டாரை ட்ரைவ் பண்ணுறோம் அப்படிங்கிறது இதனுடைய கான்செப்ட். சரிங்களா? மீண்டும் ஒரு நல்ல ஒரு எளிய டாபிக் உங்களை சந்திக்கும் வரை வணக்கம் கூடி விடைபெறுகிறேன். வணக்கம்.